நம்ம இன்னைக்கு முட்டை பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 5லேருந்து 6 முட்டை எடுத்துக்கோங்க. அதை வேக வச்சுட்டு தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கத்தி வச்சு இது போல் கீரல் போட்டுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா மசாலா அந்த முட்டை உள்ளே போயிட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். முட்டை வேக வைக்கும்போது உடையாமல் வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது அந்த தண்ணியோட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா உடையாமல் வரும், உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. நீங்கள் கரண்டி வச்சும் பரட்டலாம். அப்படி இல்லைன்னா கடாயை இந்த மாதிரி பண்ணும்போது முட்டையோட எல்லா பகுதியிலையும் அந்த மசாலா படும். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்திங்கன்னாவே போதும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஓகே, இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா தெளிவான கலரில் வரணும், அது வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு திருகி நல்லா கழுவிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டு அரிசி, ஜீரா ரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்தளவு வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 30 நிமிஷம் நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது கூட 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் பூ, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். அதுலேயே கிராம்பு, ஏலக்காய், பட்டெல்லாம் இருக்கும். அதனால் நான் தாளிதத்தில் சேர்க்கலை. நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறது இல்லைன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு சுவையில் இருக்க தயிர் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. தயிர் சேர்த்ததும் இமீடியட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் தயிர் திரியாக ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரக மிளகுத்தூள், சீரகமும் மிளகும் வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிரியாணி மசாலா வீட்லேயே எப்படி அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி புளிப்பு சுவை பேலன்ஸ் ஆகும்போது தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வரக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது கரிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட அரிசி சேர்த்துருங்க. நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி அரிசி, அதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும்போது அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் வரும். அப்போ தான் நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போடணும். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அரிசி அந்த தண்ணிக்கு கீழே தங்குதில்ல, இந்த மாதிரி தங்கக்கூடாது.
அரிசி ஓரளவு வெந்துட்டு தண்ணியும் அரிசியும் சம அளவு வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் 3 நிமிஷத்துக்கிட்ட வெந்திருக்கு. இப்போ நம்ம கலக்கும் போது அரிசி அப்படியே அந்த தண்ணிக்கு மேலே எலும்பி வருது பாருங்கள். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா கமகமான முட்டை பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. இது ரொம்ப சூடாக இருக்கும்போது அரிசி வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். லேசாக ஆறிட்டு வரும்போது நல்ல உதிரி உதிரியாக பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் முட்டை பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து வெங்காய ராய்த்தா மட்டும் வச்சுட்டு கூட சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வறுவல், அதுக்கப்புறம் 65 மசாலா இந்த மாதிரி கூட வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் முட்டை பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.